இல்லை சார், நாங்கள் வந்து இப்போ சினிமாலேருந்து வந்ததுனால புரட்சி தலைவி அவங்க அந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதுக்கப்புறம் யாரும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து இரும்பு கரம் கொண்டு செயல்படுவாங்க. நிச்சயமா ஜெயலலிதா அவங்களாலே வந்து அந்த டைமில் வந்து நிறைய யாருன்னா ஒரு ரவுடி வந்து வெளியே கால வைக்க மாட்டான், யோசிப்பான் வெளியே வரும்போது ஏன்னா போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணுவான் அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாரும் வந்து சுதந்திரமாக செயல்படுறாங்க. எடப்பாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கறதுக்கு எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருக்கார். ரொம்ப கோவப்பட மாட்டாரு, சாதாரணமாக ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக இருக்கார். இவர் எப்படி அந்த இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவார் என்று மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இல்லை சார், இப்போ ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டோமே, இப்போ இரும்பு கரம் கொண்டு எப்படி அடக்குவார்டா சார்? அதிமுக பிஜேபியோடு கூட்டணியில் இருக்குது சார். திமுகவும் மத்தியில் உள்ள கட்சிகளோடு கூட்டணியில் இருந்தது, அமைச்சராகவும் இருந்துச்சு. அவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திமுக மத்திய அரசோடு கூட்டணியிலும் மத்தியிலே அமைச்சராகவும் இருந்தபோது மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த போதும் மத்திய அரசு, அது இரண்டு அரசையும் சொல்லலாம், பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த திட்டங்களை இங்கே கொண்டு வருவதில் பெரும் முனைப்பு காட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. அப்படி கூட்டணியிலே இருந்தால் கூட இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி இன்னும் கலைந்து விடும், 4 நாளில் கலைஞ்சிரும், 10 வாரத்தில் கலைஞ்சிரும், இல்லை இன்னொரு அடுத்த மாதத்தில் கலைஞ்சிரும், ஆட்சி நீடிக்காதுன்னு சொன்ன அந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார். இதெல்லாம் சாதாரண விஷயம். அதே மாதிரி நீட்டுக்கு அனிதா போன்ற மாணவிகள் உயிரிழந்த போது அந்த உடல்களின் மீது அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள். ஆனால் அதற்கு மாற்று வழியை ஒரு எதிர்க்கட்சியான திமுக கேட்கவில்லை, சமூக நல ஆர்வலர்கள் கேட்கவில்லை, இறந்த குடும்பத்திலிருந்து கூட இப்படி ஒரு கோரிக்கை வரவில்லை, இல்லை ஒட்டுமொத்த ஏழை எளிய குடும்பங்களின் கோரிக்கையாக கூட இது இல்லை. ஆனால் அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து 7.5% உள்ஒதுக்கீடு என்று கொடுத்து ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மருத்துவராகலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்த போது மத்தியில் அங்கேயும் பிஜேபி ஆட்சி. அப்படிப்பட்ட நிலையிலும் என்னுடைய சொந்த அதிகாரத்தை கொண்டு இதை நான் கொண்டு வந்தே தீர்வேன் என்று உத்தரவிட்டவர் எடப்பாடியார். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த இரும்பு கரம் எதில் இரும்பு கரம்னா திட்டம் தீட்டுவதில் இரும்பு கரம். இன்றைக்கு இத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரே இந்த குறுகிய காலகட்டத்தில் ஏழை குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000 பேர் மருத்துவர் ஆகிய வரலாறு எங்கேயாவது இருக்கா சார்? இல்லை, அது உண்மை. அப்போ நீட்டு போன்ற திட்டங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸ் தான் திமுகவும் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அவர்களும் இது குறித்து பெரித முனைப்பு எடுக்காத போது பிஜேபியினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒரு இடத்தை கொண்டு வந்தார்ல.